இறங்குமே இயேசுவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே, கூவி கதறியே ராவும் பகலுமே, கெஞ்சும் ஜெபம் கேளுமே, கூவி கதறியே ராவும் பகலுமே, கெஞ்சும் ஜெபம் கேளுமே. நித்தம் எனக்காய் பரிந்து பேசும் நள்ளிரவின் நண்பனே, நித்தம் எனக்காய் பரிந்து பேசும் நள்ளிரவின் நண்பனே, அன்பின் பிதா முன்னில் இன்று ஜெபித்திடும் அன்ப ஜெபம் கேளுமே, அன்பின் பிதா முன்னில் இன்று ஜெபித்திடும் அன்ப ஜெபம் கேளுமே. இறங்குமே இயேசுவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே, கூவி கதறியே ராவும் பகலுமே, கெஞ்சும் ஜெபம் கேளுமே. அன்று நீவே அழிவை கண்டே, அன்பே இறங்கி நீரே, அன்று நீவே அழிவை கண்டே, அன்பே இறங்கி நீரே, யோனா உரைத்த தம் ஆலோசனை கண்டு ஏழை ஜெபம் கேளுமே, யோனா உரைத்த தம் ஆலோசனை கண்டே ஜெபம் கேளுமே. இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே, கூவி கதறியே ராவும் பகலுமே, கெஞ்சும் ஜெபம் கேளுமே. எத்தனை துன்பம் சகித்து மீட்டீர், எல்லாமே வீணாகுமோ, எத்தனை துன்பம் சகித்து மீட்டீர், எல்லாமே வீணாகுமோ,
இரக்கத்தில் ஐஸ்வர்யமே கூவி கதறியே ராவும் பகலுமே கெஞ்சும் ஜெபம் கேளுமே கூவி கதறியே ராவும் பகலுமே கெஞ்சும் ஜெபம் கேளுமே. ஆண்டவருடைய இரக்கம் கிருபை தயவு மூணுக்கும் வெகு வித்தியாசங்கள் உண்டு. ஆண்டவருடைய இரக்கத்தை அந்த குருடன் புரிந்து கொண்டு தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கத்தினான். எல்லாரும் அதட்டி சுமார்டான்னு சொன்னாங்க. இன்னும் அதிகமா கத்தினார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இரக்கத்தை குறித்து தீர்க்க தரிசனத்தை குறித்து சொல்லும் போது எலியாவின் நாட்கள்ல அந்த சரப்தா ஊர்ல அந்த விதவைக்கு எலியா அனுப்பப்பட்டானே அன்றி வேற ஒருத்தினிடத்துக்கும் அனுப்பப்படவில்லை என்று இயேசு சொன்னார். எலிசாவின் நாட்கள்ல எத்தனையோ குஷ்டரோகிகள் இஸ்ரவேல்ல இருந்தார்கள். ஆனால் சீரிய தேசத்தானாகிய நாகமானுக்கு அனுப்பப்பட்டாமல் அழிய வேற ஒருத்தனுக்கு அனுப்பப்படவில்லை என்று இயேசு சொன்ன போது எல்லாருக்கும் கோபம் வந்துச்சு. ஏனென்றால் இரக்கம் என்பது பரலோகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. தாரும் உயிர் வீழ்ச்சி சபைதானில் சோறும் உள்ளம் மீளவே கர்த்தாவே உம் ஜனம் சத்த நிலை மாற பக்த ஜெபம் கேளுமே கர்த்தாவே உம் ஜனம் சத்த நிலை மாற பக்த ஜெபம் கேளுமே இரங்குமே இயேசுவே இரக்கத்தில் ஐஸ்வர்யமே கூவி கதறியே ராவும் பகலுமே கெஞ்சும் ஜெபம் கேளுமே கூவி கதறியே ராவும் பகலுமே கெஞ்சும் ஜெபம் கேளுமே. நமக்கு நெருங்கினவங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்கன்னா நம்ம கூவி கதறி எப்படியாவது கர்த்தர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் துடிக்காமல் இருப்போமோ அதே மாதிரி அந்த குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் தேவனுடைய திட்டத்தின்படி நான் அழைக்கப்பட்டவன் எனக்கு இறக்கம் வேண்டும் என்று சொல்லி கதறி அதை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. அல்ல அற்புதத்தை பெற்ற போது ஹல்லேலூயா விசேஷித்தவர்கள நாம் இந்த புக் படிக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் ஒரு வசனத்தை நாம் பார்ப்போமாக. காலவெளியிலே முக்கியமான 4 காரியம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் விரும்புகிற 4 முக்கியமான காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். முதலாவது சமாதானம். ஆமென். இத்தனை வீட்டில் சமாதானம் இருக்கு. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்மளுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சமாதானம் என்ன ஆகுது? சில வேலைகளை குலைந்து விடுது இல்லையா? பிரச்சனை வரும்பொழுது சரியா நம்ம ஆளுகிட்ட சேர முடியாத சம் டிஃபிகல்டிஸ், ஜபிக்க முடியாத காரியங்கள், இல்லைன்னா வேத வாசிப்பு ஐக்கியம் கொண்ட காரியங்கள். இந்த உலகத்தில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? உபத்திரம் உண்டு என்று தான் சொல்லியிருக்கார். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிற அந்த தெய்வீக சமாதானம், அதனால இயேசு சொன்னா உலக பிரகாரமாக கொடுக்குற சமாதானம் இல்லை. இந்த சமாதானம் என்ற அந்த வார்த்தை, சமாதானத்தின் தேவன் என்ற வார்த்தை வேதாகமத்தில் பல இடத்துல நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் முன்பு கிட்டத்தட்ட ஒரு 850வது ஆண்டுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு குறித்து ஒரு பெயர் சொன்னார். இம்மானுவேல், அவர் நாமம் இம்மானுவேல், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள பிதா, நித்திய ஜீவன், சமாதானம் பிரபு. அவர்தான் சமாதான காரணம். இஸ் a prince of peace.
காட் ஆஃப் ஷாலோம் அப்படின்னு சொல்றோம். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் 10ஆம் அதிகாரத்துல, ஆக்ட்ஸ் சாப்டர் 10ல பார்க்குற அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல, எல்லோருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக கூறி, ராமன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு சொன்னார், நான் வைத்து போகிற சமாதானம், நான் கொடுக்கிற சமாதானம். சுவிசேஷத்தின் சமாதானத்தை எப்படி கூறுகிறாரா? சுவிசேஷமாக கூறு. அதனால்தான் ஏசாயா prophecy that he is the prince of peace. சமாதானத்துக்கு, இந்த உலகத்திற்கு சமாதானம் யாரு? உலகத்துல சமாதானமே இல்லையா? ஜாதி விரோதமா ஜாதி, தேசத்துக்கு விரோதமா தேசம், ஜனங்களுக்கு விரோதமா பிரிவினை, ஹேட்ரட்னஸ், கோபம், இதுதான் நடக்குது. சமாதானம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தான் ஆண்டவர் அப்பவே சொல்லிட்டாரு, ஒருவரோட ஒருவர் சமாதானமா இருங்க. இன்னைக்கு இருக்கிறாங்களா? காசாவை போய் எப்படி அடிக்கிறாங்க பாலஸ்தீன் தேசத்தை, சமாதானம் இல்லை தேசத்துல. ஆகவே இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு மன சமாதானமா இருக்கிறார். ஹல்லேலூயா. குடும்ப சமாதானத்துக்கும் அவர் தான், ஊர் சமாதானத்துக்கும் அவர் தான், இந்த உலக சமாதானத்துக்கும் இயேசு ஒருவரே காரணம் இருக்கிறார். தேவனுடைய பிரசனத்தில் தான் முழுமையான சமாதானம் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. ரொம்ப சோகமா இருக்கிறேன், நான் போய் சினிமா படம் பார்க்குறேன்னு போய் தேட்டரில் உட்காந்து சமாதானம் வந்துடுமா? வராது. குடிக்கிறான், கவலையோடு குடிக்கிறான், கவலை சார் அப்படின்றான், சாப்பிட்டு போகுது, சமாதானம் வந்துடுமா? வராது. தேவ பிரசனத்தில் முழுமையான சமாதானமும் சந்தோஷம். அப்ப உங்களுக்குள் ஆவிக்குரிய ஆன்மீக சமாதானத்தை இருப்பதே கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சமாதானம் ஒண்ணு வேணும் நமக்கு. உலக பிரகாரமான சமாதானம் இல்லை. நிறைய பணம் இருந்த சமாதானம் வந்துருமா? பணக்காரன் பாருங்க, பயந்து போய் என்ன செய்யறான், கயிறாக கட்டின்னு இருக்கிறான், கையில ரெட்டு கயிறு, மஞ்சள் கயிறு. அரசியல்வாதி பாருங்க, பயம், அரசியல ஜெயிக்கணுமே, பவர் போயிடுமே, பணக்காரன் அதான் செய்யறான். பணக்கான சமாதானமே இருக்கிற. ஆகவே தேவன் நமக்கு ஆவிக்குரிய ஆன்மீக சமாதானத்தை இருப்பதே தேவன் விரும்புகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக தான் இயேசு தம்முடைய ஜீவனை நமக்காக கல்வாரி சிலுவையில் அர்ப்பணித்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய அறிவினாலேயோ இல்ல திறமையினாலேயோ ஞானத்தினாலும் பெற முடியாத இந்த சமாதானத்தை கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். நல்லா இயேசு சொன்னாரு, இது உலகம் தரக்கூடாத மெய் சமாதானம். சண்டை இல்லாத கணவன் இருக்கிறாங்களா வீட்டுல? சண்டை இல்லாத மனைவி, சண்டை இல்லாத பிள்ளைகள், இந்த இடத்துல என்ன இருக்குது? வீட்டுக்கு வீடு பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. ஆனால் இயேசு நமக்கு ஒரு வாக்கு வசனத்தை கொடுக்கிறார். படிங்க, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை ரெண்டு முறை சொல்றாரு. சமாதானத்தை முதலாவது வைத்துக்கிறேன், அப்புறம் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக ராமன் சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருங்க அப்படின்றார். அப்போ பவுல் ரோமருக்கு எழுதின புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ராமன் சொல்லலாமா? யார் மூலமாக? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தேவனிடத்தில். இப்படிப்பட்ட அதுதான் தெய்வீக சமாதானம். ஆமென். பாவிகளாக நம்ம இருக்கும்போது நம்ம கவலை, பாவத்திற்கு தண்டனை, நரகம் என்ற அந்த பயம் இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனா கிறிஸ்து இயேசுவை நாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு அப்படிப்பட்ட அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் ஏறி நமக்காக மரண அந்த தருவாயில் சென்று ரத்தத்தை சிந்தி எல்லா பாவங்களையும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்தார். அத போல் சொல்ற, உங்கள் பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து தம்மை பலியாக தந்து விட்டார். ஆமென்.
இதுதாங்க மெய்யான சமாதானம். இதுதான் தெய்வீக சமாதானம், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சமாதானம். ஹல்லேலூயா. ஆகவேதான் அந்த பவுல் சொல்றார், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில், ஆமா, இயேசு நமக்காக மரித்ததுனால நம்முடைய பாவங்கள் எல்லாம் இன்னும் நமக்கு பயமே இல்லை. ஆமென். நரகத்தை குறித்தும் பயம் இல்லை, பாவத்திற்கான தண்டனை குறித்து நாம், அதான் இயேசு சொன்னார் அந்த யோவான் 14:27, நீங்கள் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஹல்லேலூயா. இது தெய்வீக சமாதானம். உலக பிரகாரமான சமாதானம் அது வேஸ்ட். அது வந்து ரொம்ப டெம்பரரி தான், இருக்கிற வரையும் தான் இருக்கும். ஒன்னும் அது போயிடும் தான் நம்ம போயிடும். ஆனா நித்தியமான பரலோகத்தில் நமக்கு நித்திய சமாதானம். ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துதான் இருக்கோம் இல்லையா? அப்ப இந்த உலகத்துல வாழ்ந்தா நமக்கு என்ன உண்டு? ஆமா, உபத்திரம், பிரச்சனைகள், போராட்டங்கள். அதுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். வசந்த படிப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16:32. யோவான் 16:32. நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டு விடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திருந்தேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். யோவான் 16:32. ஓகே, இந்த வருஷம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு இருக்க பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். ஹல்லேலூயா. இதுக்கடுத்து நமக்கு கொடுக்கிற வாக்கு வசனம். தேவன் உலகத்தை ஜெயித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்காக ஒரு நல்ல ஒரு ஜெபம் பண்றாரு. 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதின புஸ்தகத்துல 3:16. 2 தெசலோனிக்கேயர் 3:16. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. ஹல்லேலூயா. சமாதானத்தின் கர்த்தர் எப்பொழுதும் அவர் சமாதானத்தை கொடுக்கிறது. அது நம்ம எப்படி வாங்கி நம்ம கையில தான் இருக்கு. ஆமென். குடும்பத்துல பிரச்சனை கஷ்டங்கள் வரும்போது என்னது? நானும் மனைவி எல்லாம் சண்டை போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. வாக்குவாதம் பண்ணி பல வருஷம் ஆச்சு. ஏன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அன்பு இருக்கணும். ஒரு வசனம் நீதிமொழியில் இருக்குது, சண்டை வந்துச்சுன்னா எங்க போய் உட்காரணுமா? கூரை மேல. Better to live on top of the house than with a quarreling wife அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அமைதியா இருந்தோம். சமாதானத்தின் தேவன் பாருங்க, பவுல் சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் கர்த்தர் அவர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளார். கவலை இருக்கும், கஷ்டம் இருக்கும், பயம் இருக்கும், வேதனை இருக்கும், தோல்வி இருக்கும், பிரச்சனைகள் கண்டிப்பா அந்த உலகத்துல இயேசு சொல்லிட்டார் உபத்திரம் உண்டு அப்படின்னு. அப்ப எப்படிதான் சமாதானமா இருக்கிறது என்ற ஒரு கேள்வி வருதில்ல. 24 மணி நேரமா சமாதானமா இருக்க முடியுமா? முடியாது. கர்த்தர் அதுக்கு ஒரு வசனம் கொடுத்திருக்காரு. பிலிப்பியர்கள் எழுதின நிருபம் 4:6-7 படிப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் யார்கிட்ட தெரியப்படுத்தணும்? பாஸ்டர் கிட்ட போய் தெரியப்படுத்துன்னு சொன்னாரா? இல்ல வரம் பெற்ற ஊழியக்காரர்கிட்ட போய் தெரியப்படுத்துன்னு சொன்னாரா? யார்கிட்ட தேவையான? தேவன் எடுத்து. சமாதானம் வேணும்னா யார்கிட்ட போகணும்? கர்த்தர் இடத்துக்கு போகணும். ஆமென் சொல்லலாமா? அவர் தான் சமாதான பிரபுன்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கிற பிரகாரமா இல்ல, நானே மெய்யான சமாதானம். ஹல்லேலூயா. வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். அதுக்குதான் ஜெபம் அதிகமா அவசியம். பிரச்சனை வந்தா என்ன செய்யணும்? முழங்கால் படிப்போம், தேவனத்துல எல்லாத்தையும் சொல்லணும். ஆமென். ஒரு தெய்வீக சமாதானம் நமக்கு. இதுதான் தெய்வீக சமாதானம். அதனாலதான் இயேசு சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை. ஆகவே நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நல்லவர் பாருங்க. அடுத்தது கர்த்தர் முதலாவது சமாதானம், 2வது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்.
ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து நம்மை சுந்தரராஜாக ஏற்றுக்கொண்ட பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து விட்டார். ஆமென் சொல்லலாம். அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்ட பொழுது நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகம். ஆனா இன்னொரு அபிஷேகம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ளே தங்கி இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மாம்சத்தை அழித்து, மாம்ச கிரியைகளை என்னென்ன நமக்கு கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல இருக்கு, இந்த மாம்சத்தை அழித்து முழுவதும் ஆவிக்குள்ளாக மாற்றும் அந்த அதிசயம் தான் வித்தியாசமான அபிஷேகம். அல்லேலூயா. அபிஷேகம்னு சொல்லும் போது அந்நிய பாஷையில நிறைந்து அது அந்நிய பாஷை பேசுறது ஒரு வரம். அபிஷேகம் வேற. உருண்டு பிறண்ட கூக்குரல் போட்டு கத்தி, அது அபிஷேகம் கிடையாது. கத்தர் கொடுக்குற வரம். We should understand the difference between anointing and speaking in tongues. ஆகவே அந்த உள்ளே இருப்பது வெளியே தெரியாது. ஆக அந்த எனவே அபிஷேகத்தினால் நாம் நிறைந்து காணப்பட வேண்டும். ஆமென். என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுது. எதுக்கு? இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்று. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அதுக்குள்ள இருந்தாதான் பொங்கி வரும். தாவீது சொல்றாரு, கர்த்தரின் தலையை எண்ணெய் அபிஷேகம் என்ன நமக்குள்ள நிறைந்து காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் எண்ணெயினால் அபிஷேகத்தின் பாத்திரம் நிரம்பி வருது. இயேசு எனக்குள்ள இருக்கிறார்னா ஆவியான நமக்குள்ள இருக்கிறார். அபிஷேகம் நமக்குள்ள ஏற்கனவே என்னது இருக்குது. ஏன்னா ஆவியானவர் எல்லா மாம்சக்கிரைகள் அழித்து விட்டார். புதிய மனிதனாக நம்மை மாற்றி இருக்கிறார். ஆகவே கூட்டங்கள்ல மாத்திரம் போயிட்டு ஸ்பெஷல் மீட்டிங்ல போயிட்டு நம்ம பெற்றுக்கொள்வது போதாது. எல்லாரும் சண்டே வந்துட்டு மாறதுன வேலையில கத்தோட அபிஷேகத்தை அது அப்படி கிடையாது. அது மாத்திரம் போதாது, நிரம்பி காணப்பட வேண்டும். அதாவது தேவனுடைய பரிசுத்தாவின் பிரசன்னம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமையினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும். அதுதான் உண்மையான அபிஷேகம். அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய வல்லமையினாலும் அவருடைய மகிமையினாலும் நிறைந்து காணப்படும். அது உண்மையான அபிஷேகம். அதை பெற்றுக்கொள்ளும். அவங்க இது போதும் என்று நம்ம சொல்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படவில்லை. பொங்கி வழியும். ஆமென். உங்களை என்ன செய்யணும்? அபிஷேகம், சந்தோஷம், அபிஷேகம், சமாதானம். அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பொத்துன உழுவீங்க, சத்தம் போடுவீங்க, அந்நிய பாஷை பேச நான் போட்டிருக்கு. பலன், புதிய பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். ஏன் சாட்சி சொல்ல பரிசுத்த அபிஷேகம் தேவையில்லை. சாட்சியா ஜீவிக்கிறது தான் பரிசுத்த ஆவியானவர். பிராமன் சொல்லலாம். சாட்சி சொல்றதுக்கு அபிஷேகம் தேவையில்லை. சாட்சியாய் ஜீவிக்கணும். அதுக்குதான் ஆவியான அபிஷேகம், ஆவியான உள்ள நமக்குள்ள கிரியை செஞ்சு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. புதிய பலன் அடைந்து எனக்கு நீங்கள் சாட்சியா இருக்கு. இதுதான் உண்மையான அபிஷேகம். 1 கொரிந்தியர் நிருபம் படிங்க 12ஆம் அதிகாரத்துல இருந்து 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் இதெல்லாமே கொடுக்கிறார். ராமன் சொல்லலாம். வேற வேற ஆவி கிடையாது, ஒரே ஆவியான கிறிஸ்துவோடு. எதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட வரங்களை கொடுத்திருக்கிறாரு சபைக்கு? சபை வளர்ச்சிக்காக. ஆமென். சபை பக்தியில விருத்தி அடைவதற்காக. அதுக்குதான் ஆண்டவர் கொடுக்கிறாரு. டியூரிங் வர்ஷிப் டைம் நம்ம சில வேலைகளை ஆவியான நடத்தும் போது நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களுக்கு if God is giving you a word of knowledge, அறிவின் வசனத்தை கொடுத்தா, இல்லை வேர்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், உற்சாகப்படுத்தும்
வசனம் கொடுத்தா இல்லை பைபிள்லேருந்து ஒரு வார்த்தை கொடுத்தா நீங்கள் என்ன செய்யணும்? பேசுங்கன்னு சொல்லுவேன். இத்தனை பேருக்கு வரத்தை கொடுத்துருக்காரு ஆண்டவர். பைபிள் படிக்கிறது ஒரு வரம் தான். ஆமென். ஆவியானவர் பேசும்போது ஒரு வசனம் கொடுக்கும்போது அதை நம்ம என்ன செய்யணும்? சபை பக்தியில் விருத்தி அடைவதற்கு, மற்றவர்கள் உற்சாகப்படுத்துவதற்கு. இதுக்கு தான் கத்திருப்பாரு. எவ்வளோ வரங்களுக்கு இதெல்லாம் ஒரே ஆவியானவர் தான் கொடுத்துருக்காரு. எனக்கு வரமே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியும். பரிசு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். வந்து வைக்கப்படுறோம், பயப்படுறோம். அப்படி இல்லை. ஆவியானவர் எங்க உண்டோ விடுதலை, விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. சபை பக்தி வளர்ச்சிக்காக பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட ஆவிக்கிற வரங்களை கர்த்தர் கிறிஸ்துவானவர் சபைக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம அதை பிரயோஜனப்படுத்துறதே இல்லை. ஆமென். கர்த்தர் பாருங்க எவ்வளவு நல்லவர், எவ்வளோ வரங்களை கொடுத்திருக்கிறார். நம்ம அப்படியே வந்துட்டு கேட்டுட்டு போயிட்டே தான் இருக்கோம். சபைக்கு உற்சாகப்படுத்தும்படியாக, வளர்ச்சிக்காக, பக்தியில விருத்தி அடையும்படியாக இவ்வளவு வரங்களை கர்த்தருக்கு. ஆவியின் அபிஷேகம் சுவிசேஷ சத்தியத்தை சொல்வதற்கு நமக்கு புதிய பலன் கொடுக்கும். ஆமென். அபிஷேகத்தினால நிறைந்து காணப்படுது. அவர் அன்பில வளரத்தக்கதாக கர்த்தருடைய அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, தேவன் அவரோடு நம்மோடு இடைப்படுவதற்காக அந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிறிஸ்துவன் வளரவும் அவரோடு உள்ள நிலைத்து நிற்கவும் அது உதவி செய்கிறது. ஆமென். இதெல்லாம் தான் பரிசுத்த ஆவின் இந்த வாரம் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஆவின் அபிஷேகமானது ஒரு விசுவாசி தேவனுக்கு உள்ள ஊழியம் செய்ய அதிக ஏவும். ஆமென். அபிஷேகம் இருக்கும்போது என்ன செய்யணும்? போய் ஊழியம் செய்யும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லு, ஏவப்படும். It will push us, go preach the gospel. அபிஷேகம் வந்து சும்மாவே இருக்காது, உங்களுக்கு கிரியை செய்துட்டே தான் இருக்கும். ஆமென். நம்ம தான் அதை அடக்கி 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 இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஃப்ரீயாக எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம். வரங்களை கர்த்தர் எவ்வளவு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அதிக சந்தோஷத்தினாலும் அன்பினாலும் நிலைத்து நிற்க செய்கிறது அந்த அபிஷேகம். ஆமென். அவ்வளோ அபிஷேகம் இருந்துச்சுன்னா என்னன்னு செய்யுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரோட அன்பிலும் அவரோட வசனத்திலும் நிலைத்து நிற்க உதவி செய்கிறது. அதிகமான ஜெப ஜீவத்தில் வழி நடத்துகிறது அபிஷேகம். அபிஷேகம் என்ன செய்யுமா? ஜெபிப்போம். இதெல்லாம் கர்த்தர் யார் கொடுத்திருக்கிறாரு? உங்களுக்கு தான் கொடுத்திருக்காரு, சபைக்கு கொடுத்திருக்காரு. எதற்கு? சபை வளர்ச்சிக்காக. அதனால்தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் ஒவ்வொருத்தரும் நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய வல்லமையிலும் சரி, அவரோட அன்பிலும் சரி, அவரோட பிரசனத்துல, அவரோட மகிமையில நாம் நிறைந்து காணப்பட வேண்டும் இந்த கடைசி நாட்கள்ல. ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்குள்ள நீ போட்ட அபிஷேகம் பத்தாதையா, இன்னும் அதிகமான வேணும். அதாவது சொல்றாரு பாருங்க, பாத்திரம் நிரம்பி வழியும். பணம் நிரம்பி வந்துச்சு நல்ல அபிஷேகத்துல. அது ஒரு வித்தியாசமான அபிஷேகம் நினைக்கிறது. ஸ்மைல்லாம் பண்ணிட்டு சந்தோஷமாலாம் இருக்கும். ஆனா அபிஷேகத்தினால் நிறைந்த ஆவிக்கிற அபிஷேகம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுவதற்கு ரொம்ப நாட்கள்லாம் தேவையில்லை, இல்லை ரொம்ப வருஷம் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னு கேட்டா, அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9 - 13 படிக்கும். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கேளுங்கள். அவ அபிஷேகம் இல்லைன்னா நம்ம யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். இயேசுவை விசுவாசித்த ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்டால் தருவேன் என்று சொன்னதே, தராமல போயிடுவார். படிங்க சிஸ்டர் மேல. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கிறவன் எவனும். நம்ம கேட்கறதெல்லாம் என்னது? ஆண்டவரே இது தாரும் அது தாரும் கொடுக்க மாட்டாரு. அவர் என்ன நியமித்திருக்கோ அதுதான் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ முதல்ல அபிஷேகம் பேருன்னு தான் சொல்லுவார். ஆவிக்குரிய வரங்களை எடுத்துக்கோ. கேட்கிறவன் எவனும். படிங்க மேல. தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா?
மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்படி போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அதிக நிச்சயம் அல்லவா? கொடுக்க அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி கொடுக்கதான் ஆண்டு இந்த வசனத்தை எழுதியிருக்க. பணம், காசு, மெட்டீரியல் அது கிடையாது. ஆமென். அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டால் அவர் தர ஆயத்தமா இருக்கிறார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்பதை பார்க்கிறோம். இப்ப பரிசுத்த ஆவி கேட்ட ஆண்டவர் அசுத்த ஆவியை கொடுப்பாரான்? அதுதான் அந்த வசனம். தகவன் பிள்ளைக்கு அப்பதை கேட்டா ஆமா பாம்பு கொடுப்பானா, கல்லை கொடுப்பானா, நல்லது கொடுப்பான்னு தெரியுது. அப்ப பரமபிதா கிட்ட நம்ம என்ன கேட்கணும்? ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு கண்டிப்பா கொடுப்பார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி அருளப்படும் பொழுது அவர்கள் நவமான பாஷைகளை பேசினார்கள் என்று ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். இவர்கள் பேசுவது நமக்கு புரியாது. சில சமயம் அந்நிய பாஷை பேசும்போது நமக்கு புரியுமா? இன்டர்பிரிட்டேஷன் கிஃப்ட் ஒன்று இருக்கு இல்லையா? ரேர்லி பீப்புள் ஹேவ் தட் கிஃப்ட். ரொம்ப நல்ல கிஃப்ட். அந்நிய பாஷை பேசும்பொழுதே வேர்ட் டு வேர்ட் இன்டர்பிரேட் பண்ற கிஃப்டட் பீப்புள் நாம் பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம அந்நிய பாஷை பேசும்போது ஒன்று, ஆனால் ஆண்டவருக்கு புரியும் நம்ம என்ன பேசுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு குழந்தைய கொஞ்சம் போது எப்படி கொஞ்சறீங்க? குழந்தாய் எப்படி இருக்கிறாய் அப்படிலாம் கேட்குறோமா? சுச்சு சுச்சு கிக்கி கிக்கி ரொம்ப பாஷை. குழந்தைக்கு அதையாவது கேட்க ஈன்னு சிரிச்சுன்னு இருக்கும். குழந்தைக்கு புரியும், பக்கத்தில் இருக்கணும் புரியுமா? புரியாது. ஏதோ ஒன்று ஒரு ஒலி சத்தம் ஏதோ ஒன்று உளறிட்டு இருப்போம். ஏன் தெரியுமா? அந்த அன்பு பெருகும் போது வார்த்தைகள் தாறுமாறதான் வரும். ஆமென். அதே போலதான் தேவனுடைய அன்பு நம்ம ஊற்றப்படும் பொழுது நமது வார்த்தைகள் கொளருது. ஆனா அது ஆண்டவருக்கு புரியும். ஆமென். அந்நிய பாஷை பேச ரொம்ப நல்லது. When you run out of words in prayer, speak in tongues. Amen. சில சமயம் ஜெபத்துல வார்த்தை என்ன ஜெபிக்கணும் தடுமாறுவோம்ல, அந்த சமயத்துல என்ன செய்யுங்க? அந்நிய பாஷையில பேசு. ஆண்டவருக்கு புரியும். ஆமென். ஜனங்களுக்கு புரியணும் தேவையே கிடையாது. கர்த்தர் நல்லவர். அதுதான் அபிஷேகம் ரொம்ப தேவை நமக்கு. அப்போஸ்தலர் ஆதி காலத்துல அந்த சபையில பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட அந்த அனுபவத்தை பெற்றவர்கள் மூலமாக மற்றவர்கள் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆமென். இன்றைக்கு அதை பார்க்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவி ரொம்ப முக்கியம். அந்நிய பாஷை பேசினால் மட்டும் பரிசுத்த ஆவி அபிஷேகம் நமக்கு கிடைத்து விட்டது என்ற அர்த்தமே கிடையாது. 9 வரங்கள்லாம் அதுவும் ஒன்று. ஆமென். கர்த்தர் 9 வரங்களை கொடுத்து ஏதாவது ஒன்று நமக்கு நிச்சயம் நமக்குள்ள இருக்குது. கர்த்தர் கொடுத்துருவோம். இல்லைன்னு சொல்லவே முடியாது. எனக்கு வரமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. ரட்சிக்கப்பட்ட இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுதே ஆவியான நமக்குள்ள அபிஷேகத்தை கொடுத்துட்டார். நம்ம தான் எக்ஸசைஸ் பண்ணணும். ஆகவே தாமதம் செய்யக்கூடாது. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். இது கிறிஸ்து இயேசு நமக்காக வைத்திருக்கும் ஆவிக்குரிய புதிய அனுபவம். அபிஷேகம்னா நம்ம ஒண்ணுன்னு இல்லைங்க. ஹல்லேலூயா. அபிஷேகத்தினால் கர்த்தர் நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து அந்த அபிஷேகம் நமக்குள்ள இயேசு கிறிஸ்துவுக்குள் பலப்பட செய்கிறது. It gives us strength. வளர செய்கிறது, உழைக்கவும் செய்கிறது. ஆமென். என்ன செய்யுது அபிஷேகம்? இயேசு கிறிஸ்துவுக்குள் வளர செய்கிறது, உழைக்க செய்கிறது, பலனடைய செய்கிறது. மூன்றாவது பார்க்கிறோம். முதலாவது சமாதானம், இரண்டாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், மூன்றாவது மேன்மையான வாழ்க்கை. கிறிஸ்து இயேசுக்குள் உண்மையாக நம்ம வாழ்ந்தோம்னா மற்றவர்களை போல பல காரியங்களை நாம் அனுபவிக்க முடியும். இவ்வளவு பேர் நம்புறீங்க அது? ஆமென். உண்மையாக சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு அனுபவம் அல்லது எட்ட முடியாத ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்க இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையா வாழணும். ஒருவன் கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் கர்த்தர் அவனை அநேகத்துல அதிகாரியா வைக்கிறார் தேவன். உலகத்தார் பார்த்தீங்கன்னா அற்பமான பாவ சந்தோஷத்தை அனுபவித்து அப்படியே மாண்டு போயிடணும். ஆனா நமக்கு அப்படி ஆண்டவர் வைக்கல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட
மக்களாகிய நமக்கு பாவமற்ற நித்திய மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாவமற்ற நித்திய மகிழ்ச்சியான வாழ்க்கை இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அதை நம்ம அனுபவிக்க போகிறோம். ஆமென். உண்மையா வாழ்ந்த அவருக்காக ஜீவித்து இந்த மகிழ்ச்சி பணத்தினாலோ இல்லை நம்முடைய படிப்பினாலோ அறிவினாலோ வராது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிற ஒரு புதிய அனுபவம், மேன்மையான வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து அளிக்கும் மேன்மையான வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறது. ஆகவேதான் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம சீர்படுத்தி கொண்டே இருக்கணும், பலப்படுத்தி கொண்டே இருக்கணும், அபிஷேகத்தினால் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31 33 வசனம். ஆதலால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது என்ன தேடும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறவனுக்கு மற்ற எல்லா உலக தேவைகளும் உங்களுக்கு கூட கர்த்தர் வழங்குவார். ஆமென். அவரை தேடாம மற்றதை தேடினா நமக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்ப தேவனுக்கு என்று நாம் சாட்சியாக உண்மையாக வாழ்ந்தால் தேவன் உங்களை கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை மேன்மைப்படுத்துவார் என்று வசனத்தை பார்க்கிறோம். எல்லா காரியத்திலும் நம்ம உண்மையா இருக்க வேண்டும். அதுதான் மத்தேயுல பார்க்கிறோம். கடைசியாக நம்ம பார்க்கிற காரியம் பரலோகத்தின் அனுபவம். இதுதான் ரொம்ப முக்கியம். உலகத்தில் நம்ம இவ்வளவுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் கடைசியில் எங்க போய் சேரணும்? எத்தனை பேர் போகணும்னு ஆசையா இருக்குது? ஆமென். அந்த மாதிரி இடம் வேறு எங்கேயுமே கிடையாது. உலகத்தில் வாழத்தை விட அங்கே போகிறது நல்லது. மாரநாத்தா இயேசுவே சீக்கிரம் வாழும் அப்படிதான் சில பேர் ஜெபம் பண்ணுறோம். உலகம் அந்த மாதிரி இருக்குது. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில் உச்சகட்டமான அந்த பரலோகம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரலோகம் எப்படி இருக்கும்? சில பேர் சொல்றாங்க, நான் பரலோகம் போனேன், மோசையை பார்த்தேன், ஆபிரகாம் பார்த்தேன், சாம்சனை போய் கட்டி பிடிச்சா விழா எலும்பெல்லாம் உடஞ்சி போச்சு. இப்படியெல்லாம் சில பேர்லாம் போயிட்டு இருந்தால் பஸ்ஸில் போயிட்டு வந்த மாதிரி சொல்லுவோம். இது பார்த்தாலும் சில பேர் நான் நரகத்துக்கு போயிட்டு வந்தேன். இப்படியெல்லாம் நிறைய வருது யூடியூப்ல. ஒருத்தர் பேசினார், எப்படி ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோவை பெற்றான், யாக்கோவை ஏசாவை பெற்றான், இவன் அவனை பெற்றான், இவனை பெற்றான் இன்னும் போட்டிருக்காதனால அந்த காலத்தில் ஆண்கள் தான் குழந்தை பெற்றாங்க. இப்படிப்பட்ட உபதேசங்கள்லாம் ஒன்றும் தெரியாமல் வளர்றது, சும்மா மைண்டுக்கு வர்றதெல்லாம். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். வித்தியாசமான உபதேசம், பரலோகம் போனேன், நரகத்துக்கு போனேன் என்று நம்ம பார்க்கிறோம். சில காரியத்துல வேதம் சொல்றது, கடைசி காலத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார். நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பலவிதமான உபதேசங்கள் இந்த நாட்டில் இருக்குது. வேதத்துல இல்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு ப்ரிப்பேர் பண்ணாமலே ஸ்டேஜ்ல உலர்றது. அதாவது வேதத்தை நம்ம என்ன செய்யணும்? அறிந்திருக்கணும் நல்லா. ஆமென். அலசக்கூடாது, அன்புடன் சத்தியத்தை பின்பற்ற வேண்டும். ஆகவே கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இதெல்லாம் கட்டுக்காது. பரலோகம் போனேன், நரகம் போனேன். ஆனால் தலையாவை கிறிஸ்துவை நாம் பின்பற்றி அவர் நமக்காக நியமித்த அந்த ஓட்டத்தில் எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓடி முடியும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்ப அந்த பரலோக வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது 1 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு ட்ரெஷர், சீக்கிரம் தெரியாது. ஆனா கர்த்தர் ஆவியான் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். பரலோகம் நிச்சயம் இருக்குது. ஆமென்.
அங்கதான் கடைசியாக நம்ம போய் அதுக்கு தான் பிரயாசப்படணும். அந்த உலகத்துல பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனை. ஆனாலும் கர்த்தர் நியமித்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓடி முடிக்கிறவர்கள் தான் அங்க பாடுவோம். ஆமென். நம்ம பார்க்கிறோம் யோவானுக்கு ரெவலேஷன், புக் ஆஃப் ரெவலேஷன், அந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல சீசனாக யோவானுக்கு பரலோகம் எப்படி இருக்கும்னு கர்த்தர் வெளிப்படுத்திருக்கிறார். அங்க என்ன இல்லையா? கண்ணீரும் இல்லை, பட்டினி இல்லை, பசி இல்லை, அலடல் இல்லை, வாக்குவாதம், சண்டை, சமாதான கொலை, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்தை விட அது முற்றிலும் வித்தியாசமான ஒரு இடம். ஒரு ஆமென் சொல்லலாம். இப்படிப்பட்ட இடத்துக்கு எவ்வளவு பேர் போக விரும்புறீங்க? ஆமென். பரலோகம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுகிறார் இப்படிப்பட்ட காரியங்கள் அங்க இல்லை. அப்படிப்பட்ட இடத்திற்கு கர்த்தர் நாம் எல்லாரும் வர வேண்டும் என்பது அவரோட ஆசை. ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவன் அதுதான். நித்திய காலமாக அவரோடு கூட நாம் இருக்க போகிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து பாருங்க எவ்வளவு நல்லவர். சமாதானத்தை கொடுக்கிறார், கிறிஸ்தாவின் அபிஷேகம் தருகிறார், மேன்மையான வாழ்க்கை தருகிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகத்தையும் தருகிறார். He said, I have got many rooms for you. ஆமென். நிறைய அறைகள் வைத்திருக்கிறார். ஆதாம் ஏவாள் கொடுத்த அந்த கார்டனை கொடுத்துட்டு என்ன சொன்னாரு? நீ இதை ஆண்டு கொள் அப்படின்னா. அப்படிப்பட்ட பரலோகத்தையும் கொடுக்குறார் ஆண்டு. There is a broad way and narrow way இல்ல? ஆமா. அநேகர் விசாலமான வாசலில் பிரவேசிப்பார்கள், சிலரோ குறுகிய வாசலில் கண்டுபிடிப்பார்கள் தான் போட்டு. அதை கண்டுபிடிச்சு குறுகிய வாசல்ல நாம் என்ன செய்யணும்? ஆமா, விசுவாசத்தை காத்து கொண்டு இந்த போராட்டத்தை போராடி வெற்றியை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். ஆக இயேசு நமக்கு எப்படி இருக்க சொல்கிறாரோ அப்படிதான் நாம் என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது. பைபிள் பிரகாரம் நம்ம வாழணும். ஆமென். பரிசுத்தமாய் ஜீவிக்கணும், சாட்சியாய் ஜீவிக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நாம் என்ன செய்யணும். அதான் மரியாதை சொன்னார் வேலைக்காரில் பார்த்தா, அவர் என்ன சொல்றாரோ நீ செய், முடிஞ்சு போச்சு. ஆமென். நம்ம இஷ்டத்துக்கு எதையும் செய்யக்கூடாது. அவர் யார் யார் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருப்பாங்க. ராமன் சொல்லாமா, நான் எப்படி இருக்கணும் கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்காரு. நீங்க எப்படி இருக்கணும் அப்படிதான் ஆண்டு வச்சிருக்காரு. நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ட்ரீம் பண்ணுவோம். என்கிட்ட 1 கோடி ரூபாய் நேரம் நான் அதை இல்லை அப்படியா சார் யோசிக்கணும். இல்லாதத இருக்கிற மாதிரி யோசிச்சு ட்ரீம் பண்ணி அதில் ஒரு காலமே நாளையே முடிச்சிடுவாங்க சில பேர். எப்படி கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறாரோ, எவைகளை வைத்திருக்கிறாரோ அவள் நமக்கு கண்டிப்பா கொடுக்க போறோம். அதை இயேசு சொன்ன, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேட, அப்பொழுது இதெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். ஆமென். ஆகவே இயேசுவின் குடும்பம் அங்க ஒரு நல்ல பரலோகம் தான். அதான் இயேசுவின் குடும்பம். ஆமென். கர்த்தர் தான் இந்த வார்த்தையை ஆஸ்வதிப்பார். நம்ம எல்லோரும் கண்களை மூடி இந்த பாடலை பாடும். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு இடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு இடம் இடம் உண்டு. உயர்வல்லை அங்கு தாழ்வல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வல்லை அங்கு தாழ்வல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு இன்றைக்கு வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு இன்றைக்கு வாழ்ந்திடுவார். இயேசுவின் குடும்பம், இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. அங்கு பாவமில்லை, பாவமில்லை அங்கு சாபமில்லை. வியாதி இல்லை, கடும் பசியமில்லை. பாவமில்லை அங்கு சாபமில்லை. வியாதி இல்லை, கடும் பசியமில்லை. ராஜாதி ராஜா இயேசு இன்றைக்கு வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு இன்றைக்கு வாழ்ந்திடுவார். இயேசு குடும்பம் ஒன்று உண்டு,
அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடு. ராஜாதிராஜா, ராஜாதி ராஜா இயேசு இதென்று வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு இதென்று வாழ்ந்திடுவார். இயேசுவுக்கு ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவுக்கு ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. ஜெபிக்குமாக நாமத்தில் பாஸ்டர் ராஜா அவர்கள் வந்து ஜெபிப்பார். அன்பின் ஆண்டவரே, நீங்கள் அனைவரோடும் பேசியிருக்கிறீர். கொஞ்ச காலம் ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் வாழப் போகிறோம். எங்களை சமாதானத்தினால் நிறைத்திருக்கிறீர். இந்த உலகம் கொடுக்கிற தற்காலிகமான சிற்றின்பங்களினால் வருகிற சந்தோஷம் அல்ல, பேரின்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நித்தியத்தை குறித்த நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்கிறீர். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்திருக்கிறீர். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நீர் எங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று உம்முடைய வாக்கு வசனங்களை எங்களுக்கு அள்ளி தந்திருக்கிறீர். உம்முடைய ஆவியானவரை நிறைவாய் தந்திருக்கிறீர். உம்முடைய வரங்களை அள்ளி கொடுத்திருக்கிறீர். அப்பா, உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்கென்று, உம்முடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக நாங்கள் பயன்படுத்த எங்களோடு பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் இந்த உலகத்தின் காரியங்களை நினைத்து கலங்காமல், பயந்து விடாமல், சோர்ந்து போய் விடாமல், எங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு, இயேசுவுக்காக வாழ்வதற்காக. அன்று அந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக, சபையின் பக்தி விருத்திக்காக, சபையின் வளர்ச்சிக்காக, உம்முடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக நாங்கள் உழைக்க, போராட எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒரு நாளும் சோர்ந்து போகாமல், கலங்கி விடாமல், மனம் மடிந்து விடாமல், நாங்கள் ஆண்டவரை துன்பத்திலே துவண்டு விடாமல், உலக கவலைகளிலே நாங்கள் உழன்று விடாமல், இயேசுவை உம்மை பின்பற்றுவதற்கு, அனுதினமும் எங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு உம்மை பின்பற்றுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். ஆண்டவரே, எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அத்தனை பேரையும் பயன்படுத்தும், எங்களை சுத்திகரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த வண்ணமாக ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாக காணிக்கை செலுத்துவோம்.